இப்போ அமைச்சர்னா பொறுப்பு வேணும்னு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் இன்னாள் அமைச்சரை அட்டாக் பண்ணி பேசியிருக்கார். யார் அவர்? முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள். அவர் தான் இப்போ அவர்கிட்ட என்னென்னா சேகர் பாபு அவர்கள் சமீபத்தில் நம்ம ஊடக நண்பர்களை கொஞ்சம் ஹார்ஷாக டீல் பண்ணார் அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை பார்த்ததுக்கப்புறமா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, என்ன இப்படியா நந்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபு அவர்களை அட்டாக் பண்ணி பேசியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் வழக்கமாக இந்த மாதிரி விஷயங்களுக்கு யார் பதில் சொல்ல வேண்டும்? அமைச்சர் நேரு அவர்கள் தான் பதில் சொல்லணும். இவர் யாருங்க, இவர் எதுக்கு சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி இவர் வேறு கேள்வி கேட்டிருக்கிறாரு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள். இங்கே சென்னையினுடைய அது வடசென்னையினுடைய அமைச்சராக இருக்கின்ற சேகர்பாபு ஒரு ஆணவத்துடைய உச்சம் திமிருடைய உச்சமாக, குறிப்பாக ஒரு நிருபர் கேள்வி கேட்டால் பதில் சொல்லும். உடனே நீங்கள் கேட்குறீங்க என்ன கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறோம். ஆனால் நிருபரையே நீ எந்த பத்திரிகை, நீ என்ன நிருபரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபம் தெரிக்க தடல் தெரிக்க அந்த பத்திரிகையாளர் அவமதிப்பது என்பது, அதுவும் அந்த நீளம் அந்த பத்திரிகை என்பது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த குரலை ஒலிக்கின்ற ஒரு ஊடகம் இது. எனவே அப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள் ஊடகம்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு தீண்டத்தகாத ஊடகமாக அவர்களை ஒரு தகாத வார்த்தைகள் பேசுவது. ரெண்டாவது நான் கேட்குறேன், இவர் என்ன உள்ளாட்சித்துறை அமைச்சரா? நான் கேட்குறேன், சேகர் பாபு உள்ளாட்சித்துறை அமைச்சரா? பேச வேண்டியது யாரு? நேரு பேசியிருக்கணும். கிட்டத்தட்ட 11 நாளாக போராடுறாங்க அவங்க. ஒட்டும் மழையிலையும் சரி வெயிலையும் பார்க்காம கடுமையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் தண்ணி இல்லாமல் கிட்டத்தட்ட அவ்வளோ தூரம் போராடிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ ஒரு கட்ட பஞ்சாயத்தை பேசுறீங்க. நீங்க உள்ளாட்சித்துறை அமைச்சர் என்ன பண்றாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையில் இருக்காரு. ஏன் தூய்மை பணியாளர் அழைத்து பேசுறதுல என்ன உங்களுக்கு தயக்கம்? தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியில் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் கூட்டு பேசுறதுல என்ன தயக்கம் உங்களுக்கு? அப்போ இவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணி வெளியில அறிக்கை கொடுக்குறாரு. என்னன்ட்டு, அதாவது தேர்தல் அறிக்கை சொல்ல படிச்சா தானே தெரியும். தமிழே படிக்க தெரியாதவங்களுக்கு எப்படி தேர்தல் அறிக்கை பற்றி தெரியும்? தமிழே படிக்க தெரியாதவங்களுக்கு தேர்தல் அறிக்கையில் என்ன இருக்கு தெரியும். 285 பார்க்க சொல்லுங்க. அதில் ஊராட்சி, உள்ளாட்சி, பள்ளிகள், மாநகராட்சி எல்லா பகுதியிலும் வேலை செய்கின்ற தூய்மை பணியாளர்களுக்கு அவங்க பணி நிரந்தரம், பணி ஓய்வூதியம், பணி நிலுவைத் தொகைகள் எல்லாம் வழங்கப்படும். எல்லாம் வழங்கப்படும். சொன்னது யாரு? சாட்சாத்து இதே இவருடைய அருமை தலைவராக இருக்கின்ற ஸ்டாலின், இவருடைய அருமை முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின். ஸ்டாலின் தானே தேர்தல் வாக்குறுதியா சொன்னாரு. அதை சொல்லுங்க. அது ஒரு தமிழ் படிக்க தெரியாதவங்க, அது மாதிரி ஒரு படிப்பு இல்லாதவர்கள், அதெல்லாம் இந்து அறநிலையத்துறை அமைச்சராது அது பார்த்தா வாயை திறந்தா போதும். அவர் எப்படிப்பட்ட பாஷை வர தெரியும். அவர் புரியுதுங்களா? அது அவர் எனக்கு தெரியும் எப்படிப்பட்டவர்னு. சபரிமலை வேஷ்டி போட்டுக்கினே என்ன மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுவார்ன்றது எனக்கு நிச்சயமா தெரியும். உங்களுக்கு தெரியாதது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க இன்னைக்கு இந்து அறநிலையத்துறை அமைச்சர். எப்படி இருக்கு பாருங்க நாடு. விளங்குமா நாடு? விளங்காது. அதுக்கடுத்துதான் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் இப்ப தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை தவிர்க்கிறாரு அப்படின்றத இந்த இடத்துல சுட்டி காட்டியிருக்காரு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள். எப்படின்னா, வழக்கமா கார்பரேஷன் ஆஃபீஸ்லாம் தாண்டி தான் போவார் முதல்வர் அவருடைய தொகுதியான குளத்தூருக்கு. ஆனால் இப்போ இவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போகிறதுக்காக வழியவே மாற்றின்னு போகிறாருவா அப்படின்ற மாதிரி இடத்துல குத்தி காட்டி பேசியிருக்காரு ஜெயக்குமார் அவர்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் போகிற ரூட்டாக இருந்தாலும், அமைச்சர் போகிற ரூட்டாக இருந்தாலும் விடிய 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 வேர்வை சிந்தி அதை நாத்தத்தெல்லாம் சமாளித்து எல்லாத்தையும் பெருக்கி சுத்தப்படுத்துறது யாரு? தூய்மை பணியாளர். அதே குளத்தூர் போகிறாரு. வழக்கமாக கார்பரேஷன் வழியாக போகிறவர் ஏன் ரூட்டை மாற்றினாரப்பா? ரூட்டை மாற்றி போகிறாரு அவர் எங்கே? குளத்தூருக்கு. அவ்வளோ பயம் ஏன் அவங்களுக்கு?